வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பகல்காம் படுகொலை பற்றி விவாதிக்கப்பட்டது. காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. அமித்ஷாவை பதவி விலக சொல்லும் திருமாவளவன் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பதவி விலக சொல்வாரா என நயினார் நாகேந்திரன் கேள்வி. உக்ரைனில் தொழிலாளர்களை ஏற்றி சென்ற பேருந்தின் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல், இதில் 9 பேர் உயிரிழப்பு. காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு உலக தலைவர்கள் கண்டனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவை கூட்டத்தில் பகல்காம் படுகொலை பற்றியும் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பது பற்றியும் விவாதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் 20க்கும் மேற்பட்டோரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபிய பயணத்தை முன்கூட்டி முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார். இன்று மாலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் அவரது தலைமையில் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பகல்காம் படுகொலையை அடுத்து காஷ்மீரில் நிலவும் சூழல் பற்றியும் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பது பற்றியும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. காஷ்மீர் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று நாட்டு மக்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பகல்காம் என்ற இடத்தில் நேற்று பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து திடீர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் மற்றும் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகள் ஆகியோருடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பிறகு ராஜ்நாத் சிங் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பகல்காமில் நடந்த கோழைத்தனமான தாக்குதலில் பல அப்பாவி மக்களின் உயிர்களை நாம் இழந்துள்ளோம் என்றும், இது மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்தியவர்கள் மட்டுமின்றி தாக்குதலுக்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும், குற்றவாளிகளுக்கு விரைவில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்கிறேன் என அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக சொல்லும் திருமாவளவன் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் நம்பர் 1 முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினை பதவி விலக சொல்வாரா என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய மனித தன்மையற்ற தீவிரவாதிகளின் வன்முறையை கண்டிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு அரியணை ஏறியதிலிருந்து இந்த நிமிடம் வரை உள்நாட்டு தீவிரவாதம், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என அனைத்திற்கும் எதிராக தன்னுடைய கடுமையான யுத்தத்தை முன்வைத்துள்ளார் என்றும், தன் உறுதியான நடவடிக்கைகளின் மூலம் தாய்நாட்டை பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாத்து வருகிறார் என்றும், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தாலும் தீவிரவாதிகளாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுவதை விட, இழப்புகளுக்கு அஞ்சலி செலுத்துவதை விட திருமாவளவனின் கருத்தில் பாஜக அரசு 370வது சட்டப்பிரிவை நீக்கியதை குறை சொல்வதுதான் இப்போது விஞ்சி நிற்கிறது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மேலும் ஒட்டுமொத்த தேசமும் பயங்கரவாதத்திற்கு எதிராக நிற்கும் போது இந்தியா கூட்டணியும் அதன் பங்காளியான திருமாவளவனும் 370வது சட்டப்பிரிவு நீக்கத்திற்கு மட்டுமே எதிராக உள்ளனர் எனவும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக சொல்லும் திருமாவளவன் தமிழகத்தில் தொடரும் கள்ளசாராய சாவுகள், காவல் நிலைய மரணங்கள், சாதிய படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆகிய அனைத்திற்கும் பொறுப்பேற்று சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் நம்பர் 1 முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினை பதவி விலக சொல்வாரா என திருமாவளவனை கேள்வி எழுப்பியுள்ளார். உக்ரைனில் தொழிலாளர்களை ஏற்றி சென்ற பேருந்தின் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன் மூலம் நடத்திய தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்துள்ளனர். உக்ரைனில் சபோரிஷியா அணுமின் நிலையத்திலிருந்து நீஃபர் ஆற்றை கடந்து சென்ற பேருந்து மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதில் 9 பேர் உயிரிழந்தனர் எனவும் 30 பேர் காயமடைந்தனர் எனவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவிற்கு கொண்டு வரும் நோக்கத்தில் லண்டனில் அமைதி பேச்சு நடைபெற்றது.
இதில் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் அமெரிக்க சார்பில் டிரம்பின் தூதர் விட்காப், வெளியுறவு அமைச்சர் ரூபியோ ஆகியோருக்கு பதிலாக உக்ரைனுக்கான அமெரிக்க தூதர் கீட் கெல்லாக் கலந்து கொண்டார். அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும்போதே உக்ரைன் மீது ரஷ்யா அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது ஐரோப்பிய நாடுகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ், ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 26 பேர் உயிரிழந்தனர். காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நடந்ததை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி சவுதி பயணத்தை முடித்துக் கொண்டு அவசரமாக டெல்லி வந்தடைந்தார். இந்நிலையில் பயங்கரவாதிகளின் இந்த கொடூர தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ், ரஷ்ய அதிபர் புடின், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, இங்கிலாந்து பிரதமர் கெய்ன் ஸ்டார்மர், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி மக்கள் உயிரிழந்ததற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை டிரம்ப் தெரிவித்தார். இந்த கொடூரமான தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்த இந்தியாவிற்கு முழு ஆதரவை அளிப்பதாக டிரம்ப் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா உறுதியாக நிற்கிறது என்றும் தெரிவித்தார். காஷ்மீரில் சுற்றுலா சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு இந்திய அரசும் அரசு இயந்திரங்களும் விரைவில் பதிலடி கொடுக்கும் என்று சென்னையில் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை விமான நிலையத்திலிருந்து பெங்களூரு வழியாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காஷ்மீரில் மிகவும் துயரமான நிகழ்வு நடந்துள்ளது என்றும் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களை சேர்ந்த நடுத்தர மக்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் என அனைவருமே காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றனர் என்றும் இந்நிலையில் திட்டமிட்டு அவர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளது வேதனை அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் தீவிரவாதிகளின் மனநிலை அப்படி இல்லை என்றும் மதத்தை வைத்து தீவிரவாதம் செய்கின்றனர் என்றும் இந்திய அரசும் அரசு இயந்திரங்களும் விரைவில் பதிலடி கொடுக்கும் என்றும் தெரிவித்த அவர், நான் மத்திய உள்துறை இணை அமைச்சராக உள்ளே உங்களோடுதான் உள்ளேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். ரொம்ப ஒரு துயரமான துக்ககரமான நிகழ்வு காஷ்மீர்ல பெஹல்காம் பகுதியில் நடந்திருக்கிறது. அதுவும் ரொம்ப முக்கியமா என்னன்னா எல்லாமே ரொம்ப இன்னசென்டான மக்கள். தமிழ்நாட்டில இருந்து, கர்நாடகால இருந்து, மகாராஷ்டிரால இருந்து நிறைய அரசு அதிகாரிகள் கூட உங்களுடைய LTCயை பயன்படுத்தி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சமீபத்தில் திருமணமாகி ஒரே ஒரு வாரம் ஆகியிருக்கக்கூடிய நேவியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், எல்லோருமே நடுத்தர மக்கள் இந்த நேரத்தில் காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக போனவங்க. திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்பியிருக்கு. அதுவும் நான் இந்த நேரத்துல எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட, சாத்தூர் அருகே படந்தாள் நெடுஞ்சாலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட மேம்பால திட்டத்தை செயல்படுத்தியுள்ள மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் நன்றி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் 4 வழி சாலையில் படந்தாள் சந்திப்பில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர், சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ARR ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பால பணிகளை துவக்கி வைத்தனர். விழாவில் கலந்து கொண்ட பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சாத்தூர் படந்தாள் நெடுஞ்சாலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட மேம்பால திட்டத்தை செயல்படுத்தியுள்ள மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய தீவிரவாத தாக்குதல் கொடூரமான கோழைத்தனமான தாக்குதல் என்றும், காஷ்மீர் மீண்டும் அமைதி சூழலுக்கு திரும்புவதை பொறுத்துக் கொள்ளாதவர்கள் நடத்திய தாக்குதல் என்றும், யார் தாக்குதலை நடத்தினார்கள் என்பதை மத்திய அரசு தெரிவிக்க வேண்டும் என்றும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுகுறித்து அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். எண்ணூர் ரயில் நிலையம் அருகே 60 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ரயிலில் அடிபட்டு உயிரிழந்த சம்பவம் குறித்து கொருக்குப்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
எண்ணூர் ரயில் நிலையம் அருகே அடையாளம் தெரியாத மூதாட்டி ஒருவர் ரயிலில் அடிபட்டு இரத்த காயங்களுடன் தண்டவாளத்தின் ஜல்லிக்கற்களின் மேலே இறந்து கிடந்துள்ளார். இதனை கண்டு அவ்வழியாக சென்ற பயணிகள் எண்ணூர் ரயில் நிலைய அதிகாரியிடம் தகவல் அளித்ததன் பெயரில் அதிகாரி கொருக்குப்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூதாட்டி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்த மூதாட்டி எந்த பகுதியை சேர்ந்தவர் என விசாரணை மேற்கொண்டனர். பொன்னேரியில் சட்டமேதை அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மறைக்கும் வகையில் பேனர் வைப்பதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சிலை பராமரிப்பு குழுவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பழைய பேருந்து நிலையம், திருவொற்றியூர் செல்லும் கூட்டுச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் முழு உருவ சிலை அமைந்துள்ளது. இந்நிலையில் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள், நினைவு நாள் உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது பல்வேறு அரசியல் கட்சியினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதனிடையே பொன்னேரியின் முக்கிய சாலைகளின் சந்திப்பில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலையை மறைக்கும் வகையில் பல்வேறு தரப்பினர் பேனர் வைத்து வருகின்றனர். இந்நிலையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலையை மறைக்கும் வகையில் பேனர் வைப்பதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சிலை பராமரிப்பு குழுவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேம்படுத்தப்பட்ட புதிய அம்சங்களுடன் டாலி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் டாலி ஃப்ரேம் 6.0 வசதியை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. கடந்த 1986ஆம் ஆண்டு முதல் தொழில்நுட்பம் மற்றும் புதுவை சார்ந்த நிறுவனமாக தன்னுடைய சேவையை டாலி சொல்யூஷன்ஸ் நிறுவனம் துவங்கியது. உலகளவில் வணிக மேலாண்மை மென்பொருளை வழங்கி வரும் டாலி நிறுவனம் வணிக மேலாண்மை மற்றும் வங்கி தொடர்பான கணக்குகளை ஒரே தளத்தில் இணைந்து நிறுவனங்களின் வரவு செலவு மற்றும் வரி தொடர்பான பணிகளை எளிதாக செய்யும் வகையில் டாலி சொல்யூஷன்ஸ் நிறுவனம் உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் தன்னுடைய சேவையை விரிவுபடுத்தியுள்ளது. இந்நிலையில் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்றவாறு தனது புதிய டாலி ஃப்ரேம் 6.0 வசதியை டாலி நிறுவனம் கோவையில் அறிமுகம் செய்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இது தொடர்பாக டாலி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் இந்திய வர்த்தக இயக்குநர் ஷமித் தீக்ஷித் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். விருத்தாச்சலம் அருகே சாராய விற்ற பெண் வியாபாரியை குண்டர் தடுப்பு சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்து வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மதவிலக்கு அமல் பிரிவு உதவி ஆய்வாளர் பிரகாஷ்பதி தலைமையிலான காவல்துறையினர் மது கடத்தல் மற்றும் மது விற்பனை சம்பந்தமாக எருமனூர் பகுதியில் கண்காணித்துக் கொண்டிருந்த போது எருமனூர் சுரேஷின் மனைவி ராணி என்பவர் வீட்டின் பின்புறத்தில் 62 மது பாட்டில்கள் விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் மீது விருத்தாச்சலம் மதவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ராணியை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் மதவிலக்கு அமல் பிரிவு காவல் ஆய்வாளர் தர்மலிங்கம் விசாரணை மேற்கொண்டதில் ராணி மீது விருத்தாச்சலம் மதவிலக்கு அமல் பிரிவில் 34 சாராய வழக்குகளும் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் 7 சாராய வழக்குகளும் உள்ளது என தெரியவந்த நிலையில் இவரின் தொடர் குற்ற செயலை கட்டுப்படுத்தும் விதமாக கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பரிந்துரையின் பெயரில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்யா செந்தில்குமார் ஓராண்டு காலம் குண்டர் தடுப்பு காவலில் வைக்க ஆணையிட்டார். இதனையடுத்து ராணி குண்டர் தடுப்பு காவலில் வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரத்தூரில் சேதமடைந்துள்ள மின் கம்பங்களை அகற்றிவிட்டு புதிய கம்பங்களை நட வேண்டும் என மின் வாரியத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை மின் பொறியாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட ஒரத்தூர் ஊராட்சியில் பழுதடைந்துள்ள மின் கம்பங்களால் சாலையில் செல்லும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். படப்பையில் இருந்து ஒரத்தூர் செல்லும் சாலையில் 4 மின்கம்பங்கள் பழுதடைந்து மோசமான நிலையில் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. மேலும் பழுதடைந்த கம்பத்திலிருந்து சாலையின் குறுக்கே மின்கம்பிகள் செல்வதாலும் மின்கம்பம் சாய்ந்தாலும் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் லாபத்தை சந்திக்க உள்ளனர். எனவே விபத்து ஏற்படும் முன்பே பழுதடைந்துள்ள மின்கம்பங்களை மாற்றிவிட்டு புதிய மின்கம்பங்களை நட வேண்டும் என மின் வாரியத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றியமைக்க வேண்டும் என ஏற்கனவே மின் வாரியத்திற்கு கோரிக்கை விடுத்ததாக ஒரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரக்கோணத்தில் கண்ணநகர் குடியிருப்போர் நல சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அம்மனூர் ஊராட்சிக்குட்பட்ட கண்ணநகர் பகுதியில் சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி, குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும், பட்டா வழங்க வேண்டும் என்பன
உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டு பலமுறை அரசிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் விண்டர்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்ணன் நகர் குடியிருப்போர் நலசங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கண்ணன் நகர் குடியிருப்போர் நலசங்கத்தின் கௌரவ தலைவரும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவனருமான டாக்டர் ஐசக் ஐயா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினர். அப்போது அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்காவிட்டால் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என தெரிவித்தார். இதில் முக்கிய பிரமுகர்கள் கவுன்சிலர் நரசிம்மன், சுப்பிரமணி, மோகன், நைனா மாசல்லாமணி, கலை யஸ்வந்தராவ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண்களுக்கு 20 மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் சேனூர் அடுத்த திருமணி கிராமத்தில் வசிக்கும் பெண்கள் கடந்த 20 மாதங்களாக 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை செய்து வந்தனர். இவர்களுக்கு தற்போது வரை 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை செய்ததற்கான ஊதியம் வழங்கவில்லை எனவும், தங்கள் கிராமத்தின் அருகாமையில் உள்ள கிராமங்களில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து பெண்களுக்கு ஊதியம் வழங்கியுள்ளதாகவும், தங்களுக்கு மட்டும் வழங்காதது ஏன் என கூறி வத்தேரியிலிருந்து வேலூர் செல்லும் அரசு பேருந்தை சிறைபிடித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வருவாய்த்துறையினர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கான தீர்வை வழங்க வேண்டும் எனவும், அதுவரை பேருந்தை இப்பகுதியிலிருந்து அனுப்ப மாட்டோம் எனவும் கூறி பெண்கள் பேருந்தை திருமணி கிராமத்தில் நிறுத்தி வைத்தனர். வடமாநில வாலிபரை தாக்கிவிட்டு செல்போன் பறித்து சென்ற 2 பேரை வேலூர் வடக்கு காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்தனர். மேற்கு வங்க மாநிலம் மலப்பா மாவட்டம் காஜல் பகுதியை சேர்ந்த ரோகநலை என்பவர் காட்பாடி பகுதியில் தங்கி கட்டிட வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் புதிய பேருந்து நிலையம் அருகேயுள்ள டாஸ்மாக் மதுபான கடைக்கு மது வாங்க சென்ற ரோகநலி கூட்டத்தில் ஒருவரை இடித்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் அவருடைய நண்பருடன் சேர்ந்து ரோகனை சரமாரியாக தாக்கிவிட்டு அவரிடமிருந்து செல்போனை பறித்துக் கொண்டு சென்றனர். மேலும் சமாதானம் செய்ய வந்தவர்களையும் அந்த நபர்கள் தாக்கினர். இந்த சம்பவத்தை அப்பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இதனை அறிந்த வேலூர் வடக்கு காவல் நிலைய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் காட்பாடி, திருவள்ளூர் நகரை சேர்ந்த யோகராஜ், சூரிய பிரகாஷ் ஆகியோர் ரோகநலியை தாக்கிவிட்டு செல்போன் பறித்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். யூனிசாப் நிறுவனத்தின் வடக்கும் போகுதல கேம்பெயின் நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. தென்னிந்தியாவில் குழந்தை சுகாதாரத்தில் அக்கறை கொள்ளும் நாட்டில் பான்ஸ்டைல் டிஸ்போசபிள் டயப்பர்களின் முன்னோடியான யூனிசாப் நிறுவனம் சென்னையில் முதன்மை விழிப்புணர்வு பிரச்சாரமான வடக்கும் போகுதல கேம்பெயினை துவங்கியுள்ளது. இதன் மூலம் நகரம் மற்றும் அருகில் உள்ள பகுதிகளை சேர்ந்த 4000க்கும் மேற்பட்ட தாய்மார்களுடன் ஈடுபடவும், குழந்தை ஆரோக்கியம், சுகாதாரம் மற்றும் தடையற்ற ஆழ்ந்த தூக்கத்திற்கு உயர்தர டிஸ்போசபிள் டைப்பர்களை பயன்படுத்துவதன் நன்மைகள் குறித்தும் அவர்களுக்கு கல்வி கற்பிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் யூனிசாப் நிறுவனத்தின் வணக்கம் போகுதல கேம்பெயின் நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நடிகை அமலாபால், யூனிசாப் இந்தியாவின் விற்பனை மூத்த இயக்குநர் ஆஷிஷ் குமார் வர்மா, யூனிசாப் இந்தியாவின் சந்தைப்படுத்தல் துணைத் தலைவர் சோஷியுகி நகமுரா ஆகியோர் கலந்து கொண்டனர். பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் காந்தி சிலை அருகில் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய பொன்முடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பெண்கள் தங்க நிற விக்கணிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி முழக்கமிட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இலவச வீட்டு மனையில் வீடு கட்ட பாதுகாப்பு கேட்டு சலவை தொழிலாளர் சங்கத்தினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல செயலாளர் குழந்தை வள்ளுவன் தலைமையில் சலவை தொழிலாளர் சங்கத்தினர் சங்கரன் கோவில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இலவச வீட்டுமனை ஒதுக்கிய இடத்தை வேறொருவர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் அதை மீட்டு தரும்படியும் கோட்டாட்சியரிடம் அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். சென்னை ராமாபுரம் காந்திநகர் பகுதியில் தந்தை திட்டியதால் மனமுடைந்த 10ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை ராமாபுரம் காந்திநகர் 4வது தெருவில் வசித்து வரும் பாஸ்கர் என்பவர் தனியார் உணவு டெலிவரி நிறுவனத்தில் டெலிவரி பாயாக பணிபுரிந்து வருகிறார். இவரின் மகள் சுபஸ்ரீ தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் தேர்வு எழுதிவிட்டு தற்போது விடுமுறையில் வீட்டிலிருந்து வந்துள்ளார்.
இந்நிலையில் சிறுமி வீட்டில் வேலை செய்யாததால் அவரது தந்தை பாஸ்கர் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தந்தை பாஸ்கர் உணவு டெலிவரி ஆர்டருக்காக சென்றுவிட்டார். தாயார் குளிக்க சென்ற நேரத்தில் சீலிங் ஃபேனில் சேலையால் சுபஸ்ரீ தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ராமாபுரம் காவல்துறையினர் சுபஸ்ரீ உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கு தாம்பரம் கஸ்தூரிபாய் நகரில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பள்ளிவாசலில் தொழுகை நடத்த எதிர்ப்பு தெரிவிக்கும் சம்பவத்தில் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கோரிக்கை விடுத்துள்ளார். மேற்கு தாம்பரம் கஸ்தூரிபாய் நகரில் பள்ளிவாசல் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. தனிநபரிடமிருந்து பட்டா இடத்தை பெற்று முறையாக அமைக்கப்பட்டுள்ள பள்ளிவாசலை திமுக பகுதி துணை செயலாளர் தலைமையிலான ஒரு சிலர் பள்ளிவாசலில் தொழுகை நடத்தக்கூடாது, ஒலிபெருக்கி மூலம் ஓசை எழுப்பக்கூடாது என பிரச்சனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பள்ளிவாசலையொட்டியுள்ள பிரச்சனைக்குரிய காலி இடத்தில் திமுக பகுதி துணை செயலாளர் ஏற்பாட்டில் ஒரு சிலர் அந்த இடத்தில் பிள்ளையார் சிலை வைத்து பள்ளிவாசலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக இஸ்லாமியர்கள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பிள்ளையார் சிலையை அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பிரச்சினைக்குரிய இடத்தை பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பிரச்சினையில் உடனடியாக தலையிட்டு பள்ளிவாசலில் தொழுகை நடத்த இடையூறு செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னியரசு தெரிவித்தார். வேண்டுமென்றே திட்டமிட்டு மதக்கலவரத்தை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு, சதி நோக்கத்தோடு விநாயகர் சிலையை வைத்து முயற்சி செய்கிறார்கள். இது மிக மோசமான வன்முறையை அல்லது கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயலாகும். இந்த சமூக விரோதிகளுக்கு பின்னால் அரசியல் கட்சி, அதாவது குறிப்பாக இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சி ஒன்று அதை தூண்டிவிட்டு அது குளிர்காய்கிறது. இது வன்முறையின் மூலமாக ஏதாவது செய்யலாம், அந்த இடத்தை ஆக்கிரமிக்கலாம் என்கின்ற நோக்கத்தோடு ஆளும் அதிகார வர்க்கம் இணைந்து இந்த வேலையை செய்கிறது. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி தாம்பரத்தில் எல்லா மக்களும் நல்லிணக்கத்தோடு, சமூக நல்லிணக்கத்தோடு, ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் தன்னுடைய சுயநலத்தால் இந்த இடத்தை எப்படியாவது ஆக்கிரமிக்கலாம் என்கின்ற சுயநலத்தால் ஆளும் அதிகார வர்க்கத்தை சேர்ந்த நபர்கள் சமூக விரோதிகளுக்கு பின்னாடி இருந்து இந்த இடத்தை கைப்பற்ற நினைக்கிறார்கள். இது மோசமான செயல். விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக இந்த செயலை நாங்கள் கண்டிக்கின்றோம். சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் எல்லோரும் இணைந்து இந்த களத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஆகவே பல ஆண்டுகளாக ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாமல் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் தமிழக அரசை கண்டித்து பிச்சை பாத்திரத்தை கையில் ஏந்தியபடி சென்னை சிவானந்தா சாலையிலிருந்து பேரணியாக சென்று ஆட்டோ ஓட்டுநர்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டனர். பல ஆண்டுகளாக ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாமல் 5 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கும் திமுக அரசை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்கங்களில் கூட்டமைப்பு சார்பில் சென்னை சிவானந்தா சாலையிலிருந்து 300க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கையில் பிச்சை பாத்திரங்களை ஏந்தியபடி தலைமை செயலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அப்போது ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும், ஓலா, உயர் உள்ளிட்ட பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும், அதற்கு மாற்றாக அரசே ஆட்டோ செயலியை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தலைமை செயலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்ற ஆட்டோ ஓட்டுநர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்ரமணியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் 12 ஆண்டுகளாக இந்த மீட்டர் கட்டணம் என்பது நிறைவேற்றப்படவில்லை. இந்த மீட்டர் கட்டணத்தை நிறைவேற்ற சொல்லி 5 லட்சம் குடும்பங்கள் மனு அளித்து போராட்டம் நடத்தி இருக்கின்றோம், ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்திருக்கிறோம், மறியல் செய்து மனு அளித்திருக்கிறோம், கோட்டையை நோக்கி பேரணியாக சென்று மனு அளித்துள்ளோம், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். கடந்த 19ஆம் தேதி வேலை நிறுத்தம் என்பதை செய்து இந்த போக்குவரத்து மானியம் 23 ஆண்டு நடைபெறுவதற்குள்ளாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கனிவோடு பரிசீலனை செய்து இந்த போக்குவரத்து மாநிலத்தில் மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோம். செய்யலன்னு சொன்னால் நிச்சயமாக கோட்டை முற்றுகையிடப்படும் சொன்னோம். அதனால் இங்கே 13 சங்கத்தினுடைய
மத்திய தொழிற்சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கோட்டையை நோக்கி பேரணி இருந்தது. காவல்துறை இந்த இடத்துல மடக்கி கைது செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் கைதாகின்றோம். இதே கோரிக்கையை வலியுறுத்தி 3 கூட்டமைப்புகளும் 3 இடத்துல நடக்குது. சைதாப்பேட்டில் நடக்குது. அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் சரியான எடையில் பொட்டலமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி விருத்தாச்சலத்தில் நியாய விலைக்கடை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி விருத்தாச்சலம் வட்டத்திற்கு உட்பட்ட நியாய விலைக்கடை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் சரியான எடையில் பொட்டலமாக வழங்க வேண்டும், 40% விரல் ரேகை பதிவு, ஆதார் சரிபார்ப்புகளை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும், IAS தலைமையில் ஊதிய குழு அமைத்து 9வது மாநில ஊதிய மாற்றுக் குழுவுடன் சேர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் போக்குவரத்து ஒப்பந்ததாரர்கள் இயக்க பணிகளுக்கு கனரக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை புறக்கணிப்பதை கண்டித்து விருத்தாச்சலத்தில் லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் போக்குவரத்து ஒப்பந்ததாரர்கள் இயக்க பணிகளுக்கு கனரக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை முற்றிலுமாக புறக்கணிப்பதை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு சேமிப்பு கிடங்கு முன்பு கடலூர் மாவட்ட கனரக லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் வெங்கடேசன் தலைமையில் கனரக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மற்றும் அனைத்து கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவல்லல், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நகர செயலாளர் G சேகர் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் கனரக லாரி உரிமையாளர்கள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் பொள்ளாச்சியில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரத்தில் சுப்பம்மாள் வீதியில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் மத்திய அமைச்சர் மு. கண்ணப்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி, கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் ஷியாமலா, நவநீத கிருஷ்ணன், நகராட்சி ஆணையாளர் கணேசன், வால்பாறை நகர செயலாளர் சுதாகர், ஒன்றிய செயலாளர்கள் கதிர்வேல், ரமேஷ், யுவராஜ், கமலக்கண்ணன் உட்பட திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கான நோட்டீஸை நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி, கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் பொதுமக்களுக்கு வழங்கினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட்டதாக தெரிவித்தார். பொள்ளாச்சி நகராட்சி பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் நமது பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 60 லட்சத்துக்கான மதிப்பீட்டிலே நகராட்சிக்கான விரிவாக்க கட்டிடத்தை நமது பகுதியில் இங்கே அமையவிருக்கிறது. அதற்கான துவக்க விழா நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கோவை மாவட்டத்தில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டினை நடத்துவதற்கு கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் மிக சிறப்பாக நமது மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி அன்றைக்கு கோவை மாநகர் LND பைபாஸ் அருகில் அது நடைபெறக்குண்டான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் உருவாக்கப்படும் என்ற கோரிக்கையினை நிறைவேற்றும் பொருட்டு ஏற்கனவே மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்கு புதியதாக அலுவலகம் திறக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகிறது. விரைவில் நமது பொள்ளாச்சி நகரிலும் பொள்ளாச்சி வால்பாறை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில்
இந்திய நேஷனல் டேலண்ட் ரிசர்ச் ஒலிம்பியாட் பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரம் ரேடியல் சாலையில் செயல்படும் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் இந்திய நேஷனல் டேலண்ட் ரிசர்ச் ஒலிம்பியாட் பாராட்டு விழா ஏஜிஎம் சைத்தன்யா நமலா தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பேராசிரியரும் பள்ளி கல்வி தலைவருமான டாக்டர் கிரிஷா, தமிழ்நாடு மாநில தலைமை இயக்குநர் ஹரிபாபு ஜம்பானி ஆகியோர் கலந்து கொண்டு அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் லேப்டாப் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பல்லாவரம் ரேடிய சாலை, பாலவாக்கம், ராயபுரம் மற்றும் சேலையூர் பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் சாதனைகளை பாராட்டு வகையில் பள்ளி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவை தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இத்தேர்வில் பாடத்திட்டத்தில் மட்டுமல்லாமல் அவர்களின் அறிவுத்திறன் மற்றும் பகுத்தறிவு திறன் ஆகியவற்றையும் சோதிக்கிறது. ஸோ இத்தேர்வில் பயிற்சி பெறுவது மற்றும் தேர்வில் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதானதல்ல. ஸோ இத்தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் அவர்களை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாகவும் அவர் பள்ளியின் தாளாளர் திருமதி சீமா அவர்களின் சார்பாகவும் எங்கள் பள்ளியின் தமிழ்நாடு கிளை பொதுச் செயலாளர் ஹரிபாபு அவர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கல்பாக்கம் அடுத்த வாயலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ அமிர்தாம்பிகை உடனுரை ஸ்ரீ புலிப்புரை ஈஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வயலூர் ஊராட்சியில் சேதமடைந்துள்ள ஸ்ரீ அமிர்தாம்பிகை உடனுரை புலிப்புரை ஈஸ்வரர் ஆலயம் புனரமைக்கப்பட்டது. அப்போது விமான மண்டபமும், மகா மண்டபம் மற்றும் விநாயகர், முருகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை, ஆதிநாதர், அகஸ்தியர், லோபாமுத்திரை, சண்டிகேஸ்வரர், பைரவர், நந்தீஸ்வரர் மற்றும் நவகிரக சந்நிதிகள் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டது. அதன் பின்னர் அமிர்தாம்பிகை உடனுரை புலிப்புரை ஈஸ்வரர் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விசேஷ திரவிய ஹோமம் மற்றும் பூர்ணாகுதி நடைபெற்றது. அதன் பின்னர் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவச்சாரியார்கள் மேளதாளம் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கும் கருவறையில் அமர்ந்துள்ள மூலவர் ஸ்ரீ அமிர்தாம்பிகை உடனுரை புலிபுரை ஈஸ்வரருக்கு மகா கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் பாலாபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அமிர்தாம்பிகை உடனுரை புலிப்புரை ஈஸ்வரரை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பகல்காம் படுகொலை பற்றி விவாதிக்கப்பட்டது. காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. அமித்ஷாவை பதவி விலக சொல்லும் திருமாவளவன் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பதவி விலக சொல்வாரா என நயினார் நாகேந்திரன் கேள்வி. உக்ரைனில் தொழிலாளர்களை ஏற்றி சென்ற பேருந்தின் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல், இதில் 9 பேர் உயிரிழப்பு. காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு உலக தலைவர்கள் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.